காய்ஸ், வாழ்க்கையில் எல்லாமே நல்லது தான் நடக்கும். நீ கவலையே படாத, கண்டிப்பாக பெஸ்ட்டாக. இட்ஸ் ரிவ்யூ டைம். அவ்வளோதான். ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது வீடியோ போட ஆரம்பிச்சு. என்ன நிலவரத்தில் இருக்குன்னு பார்ப்போமா? சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அ குட் திங். ஹேய், நான் சொன்னேன்ல ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக ஜெயிக்கும்னு சொல்லி. ஏய், என்ன வெறும் இதை வச்சு சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறியா? ஏய், ஸ்லோ க்ரோத் எப்பயுமே ரொம்ப நாள் வரும். ஃபாஸ்ட் க்ரோத் என்றைக்குமே அழிவுக்கு தான் போகும். ஸோ இட்ஸ் ஓகே. ஓகே, சைலன்ஸ். ஆனால் வியூஸ் நினச்சதை காட்டிலும் ரொம்பவே கம்மியாகிட்டே வருது, விச் இஸ் அ சேட் திங். ஏன் எதனாலன்னு தெரில. ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு வாரம் 200-300 வியூஸ் போச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ விச் இஸ் அ வெரி வெரி சேட் திங். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. சொன்னனே, கேட்டியா? டேய் ஒழுங்காக வேலை கழிச்சோ போயிருக்கலாமா? நீ சரி அதெல்லாம் விடு. நீ என்ன பண்ணு, உன்னுடைய அந்த மானிட்டைசேஷனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டு. எங்கே இருக்கிற, உன் ஸ்டேட்டஸ் என்னன்னு மக்களுக்கு காட்டு. அப்போ தெரியும், அவங்க சொல்லுவாங்க உனக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லி. ஐயோ, என்னது இது? நீ மட்டமாக தான் வீடியோ போடுறேன்னு தெரியும், அதுக்கு உன் சேனல் இவ்வளோ மட்டமாக பெர்ஃபார்ம் வந்து இப்போ தானே பார்த்து தெரியும். ஐயோ, கன்ஃபார்ம் ஊற்றிக்கிச்சு. அவ்வளோதான். அவன் சொல்கிறத கேட்காத, கவனிக்காத. அவன் சொல்கிறத அவன் எப்பயுமே அப்படி தான் பேசுவான். வேண்டாம். இப்போ என்னதாண்டா பண்ணுறது? கொஞ்சம் பொறுமையாக இரு. 60 டேஸ்க்கு ஃபஸ்ட்டு நீ ஃபோக்கஸ் பண்ணு. நீ போட வேண்டிய வீடியோ போடு, அதுக்கப்புறமா டிசைட் பண்ணலாம். இப்போவே எந்த முடிவும் எடுக்காது. கொஞ்சம் பொறுமையாக இரு. இந்த பாரு, இதெல்லாம் விட்டுடு. நான் சொல்கிற மாதிரி வீடியோ போடு, கன்ஃபார்ம் வியூஸ் வரும். இதோ இந்த வீடியோ பாரு. வாழ்க வளமுடன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சாஃப்டான ஒரு இட்லி தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பஞ்சு மாதிரி இருக்க போகிறது. அதுக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு வீடியோஸ் போட தெரியாது. அது மாதிரிலாம் நான் எப்படி பேசின்னு போடுறது? எனக்கு ஒன்றும் சமைக்கவே தெரியாது. அட போப்பா. பூமரு, உன்னை யாரா அவனை மாதிரி வீடியோ போட சொன்னால்? அவனை கலாய்ச்சி போடு, நிறையா வியூஸ் வரும். செம்ம கலாய்க்கலாம் அவனை. ஏய், அவன் பாட்டுன்னு அவனுக்கு தெரிஞ்சு வச்சு வீடியோ போட்டுட்ருக்கான். நான் ஏன்டா அவனை கலாய்க்கணும்? அடுத்தவனை கலாய்ச்செல்லாம் வீடியோ போட்டு உருப்பட்டெல்லாம் நல்லாவே இருக்காதுடா. ஒரு மாரலன் எத்திக்ஸ் எல்லாம் இருக்குது நம்மளுக்குன்னு சொல்லி என் கன்விக்ஷன்ஸுக்கு மீறி நான் எப்படி வீடியோ போட முடியும்? அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, சான்ஸே இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்க மாட்டேன். இன்னும் 15 நாளில் உன் சேனலோட கதி உனக்கு தெரியும். 60 நாள் சேலஞ்ச் முடிய போகுது இல்லை, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லி. இது எல்லார்கிட்ட கேட்குற விஷயம். என்னப்பா ஒரு மாதம் ஆச்சு, மானிட்டைஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி நான் தான் அந்த நிலவரத்தை காட்டினேன். அவ்வளோதான் எனக்கு ஆயிருக்கு. மானிட்டைசேஷன் டேப் அவ்வளோதான் இருக்குது. இன்னும் 1500 வாட்ச் ஹவர்ஸ் கிட்டே தேவைப்படும். அப்படியே மானிட்டைஸ் ஆனாலும் நினைக்கிற அளவு காசு வருமானலாம் தெரியாது சர்வே பண்ணுறதுக்கு. ஏன்னா வியூஸ் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஏன் எதுக்குன்னு தெரியல. அப்போது ஒரு நாள் இந்த வீடியோ ஒன்று பார்த்தேன், யூடியூபர் பேஸுடைய வீடியோ. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் நல்ல ஒரு காலத்தில் செழிப்பாக வந்த மனுஷன். அப்படியே பார்த்தா இப்போ வீடியோலாம் விட்டுட்டு குவிட் பண்ணிவிட்டு போகிறேன். அவருடைய பெயின், அவருடைய அழுகையும் எனக்கு புரிஞ்சிச்சு. அதை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. பாவம் அப்படின்னு தான். நான் ராஜஸ்தான்லேருந்து 20ஆம் தேதி தான் திருப்பி வர வேண்டியது. ஆனால் சுத்தமாக என்னால் முடியல. உடம்பு சரியாமல் போயிடுச்சாங்க. ராஜஸ்தானில் செம்ம வெயில், அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி, ஒரு வழி இல்லாமல் திருப்பி வரலான்னு சொல்லி எப்படியாவது எங்கேஜ்டாக வச்சுக்கணும்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன் நானும். ஆனால் சொன்ன மாதிரி இன்னும் 15 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே என்னால் எவ்வளோ வீடியோஸ் கொடுத்து நம்ம எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுறேன். 60 நாளுக்கு அப்புறம் விட்டுருவியா அப்படின்னா விட்டுருவோன்னா எனக்கு தெரியல. ஆனால் எஃபோர்ட் போடுறது கம்மியாகிடும். ஏன்னா நம்மளுக்கு இத்தனை 2 மாதம் எஃபோர்ட் போட்டு டெய்லி ஒரு 300 வியூஸ் வந்தால் கூட நான் சந்தோஷமாக போட முடியும். சேனலுக்கு இன்னும் நிறைய எஃபோர்ட் கொடுக்கலாம். சில வீடியோக்கெலாம் 100 வியூஸ் கூட வரலன்றப்போ கஷ்டமாக இருக்குது. ரீச் ஆக மாட்டேங்குது நம்ம வீடியோ. ப்ளஸ் நிறைய பேர் என்கிட்ட ஃபன்னான வீடியோ போடுங்க, எங்கேஜிங்காக இது மாதிரி பண்ணுங்கன்றாங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோன்னா தமிழ் ஆடியன்ஸ்க்கே நான் சொல்கிறேன், யூடியூப் ஒரு சாதாரண ஹோம்மேட் வீடியோஸாக தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு எடிட்டிங்காக இருக்கட்டும் இல்லை அதெல்லாம் எதிர்பார்க்கல மக்கள் யாருமே. அதுதான் யூடியூபோட ரீசனே, அதுதான் ஹோம்மேட் வீடியோஸ். இப்போ இர்ஃபான் வீடியோஸ்னால் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஏன்னா அதுதான் யூடியூபோட கான்செப்டே அதுதான்.
நான் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் அங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் நான் இன்ஸ்டாகிராம் வந்து நான் போக மாட்டேன். இன்ஸ்டாகிராமில் பற்றி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உருவாக்கப்பட்டதே அதுக்கு தான். அது மாதிரி சின்னதாக வீடியோஸ் போடணும், இல்லை ரொம்ப கிளாசிக்கான எடிட்ஸ்லாம் பண்ணி செமையாக கொடுக்கணும் அப்படின்லாம் போடுறது தான் இன்ஸ்டாகிராம். ஆனால் யூடியூப் வந்து வேறு டோட்டலாக. எல்லாரும் யூடியூப் பண்ணலாம், சின்னதாக ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அழகாக பண்ணலான்றதா கான்செப்ட். ஆனால் இப்போ வந்து ட்ரெண்டு மாறுதா என்னன்னு தெரியல. முக்கியமாக தமிழ் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறது வந்து ரொம்ப ஃபேன்சியாக ஃபன்னாக எதிர்பார்க்குறாங்க. எல்லா கான்டென்ட்டுமே எப்படி ஃபன்னாக கொடுக்குறதுனா ஸ்கிரிப்ட் வச்சு தான் பண்ணுறாங்க எல்லோரும். இப்போ வந்து எங்கேயா போவார், திடீர்னு நடுவில் வருவாங்க, சிரிப்பு காட்டுறாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணுறதுக்கு பேர் படம். அது யூடியூப் கிடையாது. யூடியூப் வந்து கேஷுவலாக வச்சு பண்ணுறது தான். அதனால ட்ராவல் விளாக்ஸாக இருக்கட்டும், இல்லை பேசி ரியாக்ஷன் வீடியோஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நார்மலாக பண்ணுற ஒரு யூடியூப் வீடியோஸ் தான் இது. ஸோ எல்லா இடத்துலையும் ஃபன் எதிர்பார்க்குறது எனக்கு தெரியல. நான் கஷ்டப்படுறேன். எனக்கு வந்து எப்படி அதை கொடுக்குறது. நான் வந்து சாக்கு சொல்லலை, இது மாதிரி சாக்கு சொல்லி எஸ்கேப் ஆக நினைக்கிறேன் அப்படி நினச்சிடாதீங்க. நான் அந்த மாதிரி பண்ணல. நான் ஃபேக்ட்டை சொல்கிறேன் யூடியூப்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ நான் இன்னும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன். எனக்கு இதை தாண்டி எஃபோர்ட் போட்டு பண்ண முடியும்னா முடியும். ஆனால் அதுக்கு வந்து தனியாக என்னால் பண்ண முடியல. ஒரே நாளில் நானே வீடியோ எடுக்கிறேன், எடிட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவுட் ஆஃப் நோவேர் என் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, என்னோடய வீடியோஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி ஹாசின்னு ஒருத்தர் வந்து எனக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணி தராரு. ரொம்ப சந்தோஷம் அதை பார்க்குறப்போ. அப்புறமா இன்னொருத்தர் எல்ராயின்னு சொல்லி, எனக்கு தெரியல எந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்ராயின்னு சொல்லி. இவர் எனக்கு தெரிஞ்சவரா தெரியாதவரான்னு தெரியல. எனக்கு வந்து கொஞ்சம் காசு அமிச்சார், சாப்பிடுங்க ப்ரோ நல்லா அப்படின்னு சொல்லி. ஸோ இது மாதிரி சில நல்ல உள்ளங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, உண்மையாக ஃபேக்ட் வந்து அனலைஸ் பண்ணால் நம்ம வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் புதுசாக 200க்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே வந்திருக்காங்கன்றப்போ சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் வீடியோஸ் வந்து நம்மளுக்கு வியூஸ் போலையே, அதனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கஷ்டம். ஸோ இன்னும் 15 டேஸ் இருக்குது. என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். எப்படியாச்சும் இந்த சேனலில் அடுத்து 15 நாளில் ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் ஆச்சுன்னா கூட நம்ம மிச்சம் இருக்க எல்லா வீடியோஸும் பார்த்துருவாங்க. ஸோ பார்க்குறேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க பேசி வீடியோ போடுங்கன்னு சொல்லி. அதுவும் எனக்கு தெரியல என்னத்தை பேசுகிறதுன்னு. எனக்கு மண்டேயில் தோன்றது இந்த வீடியோ தோணுச்சு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதனால் நான் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரினா நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு தெரியாது. ஸோ லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு சொல்லி. இன்றைக்கான இந்த வீடியோவில் உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். திருப்பி அடுத்த வீடியோவில் நாளைக்கு உங்களை பார்க்குறேன். ஹோப்ஃபுல்லி நம்ம பார்ப்போம். இன்னும் 15 டேஸ் தான் இருக்குது. லெட்ஸ் see. சிரித்த முகத்தோடு சந்தோஷமாகவே இருக்கிறேன். ஸோ டாட்டா பாய். More and more